அன்னைக்கு நைட்டு சூழ்ச்சி பாருங்க, நம்ம எல்லாம் வெளியே போயாச்சு, திமுக காரங்களை மட்டும் வந்தாங்களாம். அதுல ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி வந்துட்டார், ஸ்ட்ரெயிட்டா ஷூட்டிங் கேமரா எடுத்துட்டு வந்துட்டார், பக்கா ஷூட்டிங். அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமொழி. மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சுச்சுன்னா இந்த ரெண்டு பேரை பார்த்தே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு எங்க தலைவர் மேல நைட் ஃபுல்லா விமர்சனம், அவர் ஓட்டாரு 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 அப்படின்னு. அந்த ரெண்டு பேர் கேமரா வேணுங்கன்னே கொண்டு வந்து வர வச்சு, அங்க நில்லுங்க கேமரா நில்லுங்க, நாங்க ரெண்டு பேர் நிக்கிறோம். ஒருத்தன் அப்படியே கையை பிடிச்சி நெளிறான், சாரி தப்பா பேசாதீங்க, ஒருமையில பேசிட்டு நெளிறாரு. அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி. அதாவதுங்க நமக்கு வந்து ஒரு வீட்டில், இப்ப எங்க அம்மாவை நான் சின்ன வயசுல இழந்துட்டேன். நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கும்போது முதல் வாய் வார்த்தையே வராது. நாங்க அப்படிதான் நிக்கிறோம் எல்லாருமே. பொதுச் செயலாளர் என்னன்னு தெரியாம அப்படியே மயங்க நிலையில நிக்கிறார் பொதுச் செயலாளர். நாங்க அப்படியே நிக்கிறோம். இதுக்கப்புறம் அரசியல் நம்ம மேல குற்றச்சாட்டு